இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் மனமார வாழ்த்துகிறேன். காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் தானும் இடைப்படுவாராக. இந்த நாளிலும் ஒரு சுவார்த்தை உங்களுக்கு சொல்லி செபிக்க விரும்புகிறேன். இந்த நாளிலும் கூட ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல கடைசி பகுதி சொல்லுது, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று யாரை பார்த்து சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு. துக்க நாள் முடிய காரணம் என்ன என்று பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தான் அவளுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். சூரிய சந்திரன் வெளிச்சத்தை காட்டிலும் கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கும். அதனால உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். இஸ்ரவேல் பாருங்க, துக்கம் நாட்கள் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நாள் வருகிற துக்கமான நாள், ரொம்ப துக்கம். பாருங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்குது, எல்லா வீட்லயும் பிரச்சனை, எல்லா வீட்லயும் இதெல்லாம் நினைச்சுக்காங்க நம்மளுக்கு மட்டும்தாங்க பிரச்சனைன்னு நினைக்கிறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் இஸ்ரவேல் ஏன் இப்படி அடி பாருங்க, மற்ற எல்லா ஜனத்தை காட்டிலும் அதிகமாக அடி வாங்கினது, அதிகமாக விரட்டப்பட்டது, அதிகமாக சிதறப்பட்டது வேற யாரும் கிடையாது, இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அதனால இப்ப எல்லா ஜனங்களும் அவங்கள பார்த்து சபிக்கப்பட்டவங்க, மோசமானவங்க, மற்ற ஜனங்கள்லாம் சொல்றது. இப்போ அவங்களுக்கு எதிராக இருக்கிறவங்களாம் என்ன பேசுறாங்க, இவங்க மோசமானவங்க, அதனாலதான் கர்த்தர் அடிச்சு ஒதுக்கிட்டார் சொல்றோம். அவர்களை சிதடிக்க பண்ணினார். அவங்க ஆணுடைய பிள்ளை இல்லவே இல்லை, அவங்க ஆபிரகாமின் சந்ததியே கிடையாது. நாங்க தான் ஆபிரகாம் சந்ததி ஒரு கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கு சொல்றோம். நாங்க தான் வாக்கு தத்தத்து பிள்ளை, ஈசாக்கின் பரம்பரை நாங்க தான் சொல்றோம். ஆனா அப்படி சொல்றவங்க கிடையாது. ஆனா சொல்லி கொண்டு இருக்கிற கூட்டங்கள் நிறைய இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாரை பார்த்து? இந்த இஸ்ரவேலை பார்த்தா சொல்றாரு, உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். என்றைக்கும் நீ துக்கமா இருப்பதில்லை, என்றைக்கும் நீ அடி வாங்கிட்டே இருப்ப. ஒரு நாள் வருது உனக்கு எல்லாம் மாறும். ஏன்னா அங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு, நித்திய வெளிச்சமாகி ஆண்டவர் உண்மையில் பிரகாசிக்க பண்ணுவார். உனக்கு இருக்கிற சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் வெளிச்சத்தை காட்டிலும் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிரு. பரலோகத்துல போயினா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்க வரதான் நம்ம டைமுக்குள்ள இருக்கிறோம். டைமை கரெக்ட் பண்ணக்கு தான் சூரியனும் சந்திரனும், காலங்களை கரெக்ட் பண்ணக்கு நட்சத்திரங்களும் இதெல்லாம் இருக்குது. நட்சத்திரங்களை பார்த்துட்டே இருக்கிறாங்கல்ல, இருக்குது. ஆனா இந்த உலகத்தை விட்டு போகும்போது நமக்கு நித்திய வெளிச்சம் யாருன்னா இயேசுதான். இயேசுதான் நித்திய வெளிச்சமா இருப்பார். அதனால அந்த வார்த்தை இங்க போட்டிருக்குது, ஆண்டவர் நித்திய வெளிச்சமா இருப்பதுனால ஒரு துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் முடிகிறது. இந்த உலகத்துல நமக்கு மேக்சிமம் என்ன செய்யாது, முடிஞ்சு போகாது. ஒண்ணு வந்தா ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை புரிஞ்சா இன்னொரு பிரச்சனை வரும், இன்னொரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். கடல் அலைகள் ஓய்வதில்லை போல அலைகள் அடிச்சுட்டே தான் இருக்கும். ஒன்று போனா ஒன்றும் வந்துகிட்டே இருக்கும். திரும்ப 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 நீ கடற்கரையில் போய் உட்காந்து பாருங்க. நாங்கள் கன்னியாகுமரி கடலில் உட்காந்துருப்போம். சில சமயத்தில் ரொம்ப மனசுக்கு வேதனை, அங்கே போய் உட்காந்துருப்போம். அந்த கடல் அலையை பார்த்து பார்த்து திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டே இருக்கும் அலை. இந்த அலைகள் ஒரு நாளும் ஓயவே இரவும் பகல் அடிச்சிடும். இதே போலதான் மனுஷனுடைய வாழ்க்கையில அலைகள் அடிக்கலாம். ஆனா அவருடைய வசனம் என்ன சொல்லுன்னா, உங்களுடைய எல்லா துக்க நாட்களையும் முடிய பண்ணுகிறவர். வேதத்துல பாசிங்க, எத்தனையோ ஜனங்களுடைய துக்க நாட்களை மாற்றினார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு இயேசுவே வந்து சொன்னார். பாருங்க, உலகத்துல பாருங்க துக்கங்கள் வரும், ஆனா உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுறதுக்கு இயேசு. இன்னைக்கு யாரெல்லாம் இயேசு பக்கம் வராங்களோ அது துக்கத்தை மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். இன்னைக்கு துக்கம் அப்படியே கப்பல் கவிழ்ந்தது போல இருக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க நடக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா என்ன நடக்கும், எது நடக்கும், எப்போ லாக்டவுன் வரும், என்ன செய்ய போறாங்க, எப்படி எந்த விதமான லாக்டவுன். கொரோனா வரும்போது எல்லாம் உள்ள போட்டு பூட்டிட்டாங்க. வெளியே கொரோனா வந்துடும், வெளியே இருந்து வந்துருமா உள்ள வந்துருமா தெரியாது, ஆனா போட்டுனாங்க. ஆனா மறுபடியும் ஒரு லாக்டவுன். எப்படிப்பட்ட லாக்டவுன் என்று யோசிக்க கூட முடியாத அளவுக்கு லாக்டவுன். வாங்க முடியாது, விற்க முடியாது. லாக்டவுன்ல வேற ஒண்ணும் கிடையாது, எல்லாம் சம்பவமா நிற்கும். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் வரப்போகுது. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள்லாம் துக்கப்படுவீங்க, துக்க நாட்கள் மாறி முடிந்து போகும் இந்த இஸ்ரவேல் மக்கள். அப்படின்னால் கர்த்தரை விசுவாசிக்கிற நம்புகிற ஜனங்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் சரியாய் பார்த்து கொள்ளுவார். உலகமெல்லாம் பிரச்சனை இருக்கும். உலகம் ஒரு பக்கம் பிரச்சனை, உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்தி நீ பார்ப்பாய், துன்மார்க்கரின் பலனை காண்பாய்.
நீ நாமத்தை அறிந்திருக்கும் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி 91 சங்கீதத்துல ஃபுல்லா அந்த வாக்கு தத்துவத்தை நான் வாசிக்கிறோம். இன்றைக்கும் அதே போலதான் இஸ்ரவேல் பார்த்து அவர் சொல்றாரு, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தருடைய நித்திய வெளிச்சமா இருப்பதனால உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். சோதரம் என்னைக்குப்பா முடியும்? போய் கையை காட்டுவாங்க, ஜோசியரையை பார்த்து சொல்லுங்க ஐயா, எப்போ ஏன் துக்க நாட்கள் முடியும், என் பிரச்சனை எப்போ மாறு சொல்லுங்க. இந்த பிரச்சனை ஒரு நாளும் மாறாது. கையை பாருங்க, அவன் சொல்லுவான், இன்னைக்கு இப்படி நடக்குது, அன்னைக்கு அப்படி நடக்கும், உனக்கு அவன் அங்க வந்திருக்கான், இவன் எங்க வந்திருக்கான், எல்லாம் முடிஞ்சிருப்பாங்க. அன்னைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். யாரு கையில இல்லை. மனுஷனை என்ன சொல்ல முடியாது. அவனை இப்படிதான் போவான். ஒரு நாள் ஒரு மனுஷனை வேலை செய்யறதுக்கு இடத்துல ஒருதான் வந்தான், ஜோசியக்கார் வந்து சொல்றான், அவனை பார்த்து அவன் பயந்துட்டான். என்ன பேசுவான்னா, அவன் வந்துட்டு அவன் போயிட்டான், வெளியே போனா அவன் சொல்றான், இவன் சீக்கிரம் செத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டான். சொத்துருவான்னு சொல்லிட்டான். ஆனா உண்மையில என்னல, அவன் சொன்னதுபடி நடக்கவில்லை. சோத்திரம் இன்று வரை நடக்கல. அதனால நீங்க அவன் அப்படி சொல்றான் இப்படி சொல்லி பார்க்காது. கர்த்தர் என்ன சொல்றார்? உன் துக்க நாட்கள் முடிந்து போகணும். கர்த்தர் சொன்னாரா, அது கண்டிப்பா அவன் வாழ்க்கையில் நடக்கும். மனுஷன் சொன்னானா துக்க நாட்கள் மறுபடியும் வரும். சோத்திரம் உன் பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு, அது மாறிடுச்சு, அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, அங்கே கோழியை விட்டு, இங்கே நாயை விட்டு, நிறைய விட்டு, அதை விட்டு, அதை படைச்சல் பண்ணு, இதை போய் பாரு, அந்த ஆளை போய் பாரு, இவனை போய் பாருன்னு சொல்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ இயேசுவை பார்த்தால் பாருங்க, அவன் இயேசுவின் பிள்ளையா இருந்தான், அவனை பத்தி சொல்லலாம். ஆனா இயேசுவின் பிள்ளை இன்னைக்கு வரல இருந்து கொண்டுதான் இருக்கிறான். அவன் சொன்னவன் அட்ரஸே இல்லாம போயிட்டு. எதுனா டாக்டர் அப்படி சொல்றான், உனக்கு இந்த நோய் இருக்கு, அது சொல்லுவாங்க, சாட்சி சொல்லி கேட்டிருக்கேன், நோய் இருக்குது, நீ என்ன செய்யற, இந்த மாதிரி தான் நீ செய்யற, செத்துருவேன்னு சொன்னவன் டாக்டர் செத்து போயிட்டாரு. ஆனா அந்த ஆளு உயிரோடு தான் இருக்காரு. யாரையும் கணிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு காலையில உங்களை பார்த்து சொல்லுது, உங்க துக்க நாட்கள் முடிஞ்சு போகும், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த உலகத்தின் சந்திரன் சூரியன் எல்லாம் அந்த வெளிச்சத்தை காட்டிலும் நித்திய வெளிச்சமாய் நான் உனக்கு இருப்பேன். ஏன்னா பரலோகத்துல ஏசு ஆண்டவர் தான் வெளிச்சம், அங்க ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்தோட முடிஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட வெளிச்சம் உங்களுக்கு வந்திருக்குது. அதனாலே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். நீங்கள் சந்தோஷமா இருக்க அவரை மட்டும் பார்த்து ஒப்பு கொடுங்க. இந்த நாட்கள் அருமையானவர்களே, பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டம் மேல கஷ்டமா பயப்படாது. கர்த்தர் உன்னோடு இருந்து காரியங்களை செய்ய வந்திருக்கிறார். உலகமெல்லாம் பிரச்சனையில் இருந்தாலும் கர்த்தரை பின்பற்றி ஒரு நன்மையும் குறைந்து போகாது என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு அவரை தேடுங்க. ஆபத்து வருதா அவரை தேடுங்க, பிரச்சனை வருதா அவரை, யுத்தம் வருதா அவரை தேடுங்க, பஞ்சம் வருகிறதா தேடுங்க, பொருளாதார நஷ்டம் வருதா தேடுங்கள். ஆண்டவரை கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள அவர் எல்லாம் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். குடும்பங்கள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.